சார் மூலக்கூற்று திணிவு தொடர்பாக கற்றுக்கொள்ளும். அப்ப முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சார் மூலக்கூற்று திணிவு என்றா என்ன. அதாவது சார் மூலக்கூற்று திணிவு பொதுவாக சேர்வைகள் அல்லது மூலகங்களுக்கு தான் நாங்கள் கணிக்கிறாங்க. அப்ப முதலாவது எங்களுக்கு தெரியணும் இந்த சார் மூலக்கூற்று திணிவு என்று சொல்லி சொன்னா என்ன. அப்ப சார் மூலக்கூற்று திணிவு என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா சேர்வை அல்லது மூலக்கூறொன்றின் திணிவானது மூலக்கூறொன்றின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு மடங்குடன் ஒப்பிடுகின்ற போது எத்தனை மடங்கு பாரமானது என்பதே சார் மூலக்கூற்று திணிவு. அப்ப முதலாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு சார் மூலக்கூற்று திணிவு என்று சொல்லி சொன்னா என்ன தெரியும். அதாவது சேர்வை அல்லது மூலக்கூறின் திணிவானது 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு மடங்குடன் ஒப்பிடுகின்ற போது எத்தனை மடங்கு பாரமானது என்பதைத்தான் நாங்கள் என்ன சொன்னாங்க சார் மூலக்கூற்று திணிவு என்று சொல்லி சொன்னாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சார் மூலக்கூற்று திணிவுக்கான சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சார் மூலக்கூற்று திணிவு சமன் சார் மூலக்கூற்று திணிவு சமன் சேர்வை அல்லது மூலக்கூறொன்றின் திணிவு மூலக்கூறொன்றின் திணிவு 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் திணிவின் 12 ஒன்றால பிரிச்சா அதைத்தான் நாங்கள் சொல்றாங்க சார் மூலக்கூற்று. அப்ப சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமன்பாடு இருந்தால் சார் மூலக்கூற்று திணிவு சமன் சேர்வை அல்லது மூலக்கூறொன்றின் திணிவு 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு 12 ஒன்றால பிரிச்சா அதைத்தான் சார் மூலக்கூற்று திணிவு சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தினாங்க 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒன்றைத்தான் நாங்கள் சொன்னாங்க அணு திணிவலகு என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இன்னொரு விதமாக எழுதினோம்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு சமன் சார் மூலக்கூற்று திணிவு சமன் சேர்வை அல்லது மூலக்கூறொன்றின் திணிவு அணு திணிவு.
அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு சமன் சேர்வை அல்லது மூலக்கூறுகளின் திணிவு அணு திணிவான கால பிரிப்பதன் மூலம் என்ன செய்யலாம் சார் மூலக்கூற்று திணிவை கணித்துக் கொள்ளலாம். இனி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு தொடர்பான கணித்தல்கள் மேற்கொள்ள தெரியும். அப்ப நாங்கள் அடுத்ததாக சார் மூலக்கூற்று திணிவு தொடர்பான கணித்தல்களை பற்றி பார்ப்போம். இந்த சார் மூலக்கூற்று திணிவு தொடர்பான கணித்தல்களை பொதுவாக 3 வகையான கணித்தல்கள் வருது. அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம் வகை 1 CO2 மூலக்கூறு ஒன்றின் திணிவு ஏழு தசம் 3 தர 10⁻23 கிராம். அதே போல கார்பன் அணுவின் திணிவு தந்திருக்கு. கார்பனின் திணிவு 1.7 தர 10⁻23 கிராம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா CO2 மூலக்கூறு ஒன்றின் திணிவு தந்திருக்கு 7.31 தர 10⁻23 கிராம். அதே போல கார்பனின் திணிவு தந்திருக்கு 1.7 தர 10⁻23. எனில் CO2 வின் சார் மூலக்கூற்று திணிவை காணலாம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா CO2 மூலக்கூறு ஒன்றின் திணிவு தந்திருக்கு. கார்பனின் திணிவு தந்திருக்கு. அப்ப நாங்கள் இங்க எழுத போறோம் சார் மூலக்கூற்று திணிவு சமன் அப்ப CO2 மூலக்கூறு ஒன்றின் திணிவின் கீழ் ஆறு கார்பன் 12 சமதானி அப்ப நான் இங்க சார் மூலக்கூற்று திணிவுக்கான சமன்பாடு எழுதிட்டேன். அதாவது CO2 மூலக்கூறின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுவோட திணிவு. அப்ப இங்க தந்திருக்கு CO2 மூலக்கூறின் திணிவு தந்திருக்கு 7.31 தர 10⁻23 கிராம். அதே போல கார்பன் திணிவு தந்திருக்கு 1.7 தர 10⁻23 தர 1/12. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம் சொன்னா இந்த 10 அடுக்குகள் ரெண்டும் என்னவா இருக்கு? அப்ப சமனா இருக்கு. அப்ப அதை இல்லாம பிறகு நான் என்ன செய்யறேன்னா இந்த 7.3 அண்ணளவாக்க செய்து மட்டும் தட்டினா 7 வரும். கீழே 1.7 நான் 2 போடுறேன். அப்ப இங்க 1/12 மேல போய் என்ன செய்யும்? பெருக்க போகுது. அப்ப 7 தர 12 2 வரப்போகுது. அப்ப இங்க சுருக்கிறேன்டா 2 6 6 42 வரும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 2 கிராம் என்றவருடைய அலகு இல்லாம போகும். அப்ப கிட்டத்தட்ட சார் மூலக்கூற்று திணிவு வந்து பார்த்தோம்னா CO2 42 ஆக வரும். ஆனா உண்மையில நாங்கள் பார்த்தோம்னா CO2 சார் மூலக்கூற்று திணிவு கிட்ட 44 இருக்கு. நாங்க இங்க அண்ணளவாக்கம் செய்தனால சிறிய வித்தியாசம் உண்டு வரும். அப்ப CO2 சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளவு ஆயிருக்கு? நாங்கள் கணித்தல்கள் மூலம் பார்த்தோம்னா 42 இருக்கு. இது வகை 2. நீர் மூலக்கூறின் திணிவு ரெண்டு தசம் 9 தர 10⁻23 கிராம். திணி விலகு
1.66 தர 10⁻24 கிராம். அப்ப இங்க கேட்டிருக்கு நீரின் சார் மூலக்கூற்று திணிவை. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா நீர் மூலக்கூறு தெளிவு தந்திருக்கு. அதே போல என்ன செய்யலாம் அணுத்திணி விலகுன்னு தந்திருக்கு. அப்ப இங்க இந்த ரெண்டை பயன்படுத்தி என்ன செய்யிருக்கு நீர் இந்த சார் மூலக்கூற்று திணிவை கணிக்க சொல்லுது. அப்ப நாங்கள் இனி என்ன செய்ய போறோம் நீர் இந்த சார் மூலக்கூற்று திணிவுக்கான சமன்பாடு எழுதினோம்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு சமன் சார் மூலக்கூற்று திணிவு சமன் மூலக்கூறொன்றின் அதாவது நீர் மூலக்கூறொன்றின் திணிவின் கீழ் அணுத்திணிவல. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா நீர் மூலக்கூறின் திணிவின் கீழ் அணுத்திணிவலகண்ட சார் மூலக்கூற்று திணிவிக்க சமன்பாடு. அப்ப நீர் மூலக்கூறு இந்த திணிவு எழுதணும்னு சொன்னா 2.99 தர 10⁻23 கிராமாக இருக்கு. அதே போல அணுத்திணி விலகு பெருமானம் தந்திருக்கு எங்களுக்கு 1.66 தர 10⁻24 கிராம். அப்ப நான் முதலாவது என்ன செய்வோம்னா இந்த 10 அடுக்குகளை சமப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும் சொன்னா 2.99 தர 10⁻23 கிராம். இங்க நான் 10⁻23 ஆகும்னா இந்த தசம் முன்னோக்கி போகும். அப்ப 0.166 தர 10⁻23 கிராம். அப்ப உப்ப பார்த்தோம்னு சொன்னா 10 அடுக்குகள் ரெண்டும் சமனா இருக்கும். அப்ப என்ன செய்ய 10 அடுக்குகளை இல்லாம செய்யணும். அப்ப இங்க இனி நான் பார்த்தோம்னு சொன்னா இந்த 2.9 மட்டம் தட்டி நான் 3 எடுக்கிறேன். அதே போல 0.16 மட்டம் தட்டி எவ்வளவு எடுக்கிறேன்டா 0.2 எடுக்கிறேன். அப்ப இனி நான் பார்த்தோம்னு சொன்னா அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த 0 இல்லாச்சுண்டா இதான் 30/22. அப்ப கிட்டத்தட்ட நீர் இந்த சார் மூலக்கூற்று திணி பெருமானம் பாத்தீங்கன்னா 15 வருது. ஆனா கணித்தல்களுக்கு உண்மையாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நீர் மூலக்கூற்று திணிவு சார் மூலக்கூற்று திணிவு 18 இருக்கும். நாங்கள் இந்த அன்னளவாக்கம் செய்வடைய சிறிதளவு வேறுபாடுகள். சரி, இது வகை 2க்குரிய கணித்தல்களாக இருக்கு. வகை 3க்குரிய கணித்தல். அப்ப இங்க வகை 3க்குரிய கணித்தல்கள் என்ன செய்யப்படும் சொன்னா இங்க எங்களுக்கு என்ன தெரியுமா மூலகங்களில் சாரண திணிவு பெருமானங்கள் தரப்பட்டுள்ள போது அவற்றை பயன்படுத்தி என்னது சார் மூலக்கூற்று திணிவு கணிக்க வேண்டியது எழுதிக்கணும். அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு சமன்பாடு எழுதினோம்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு சமன் நீர் மூலக்கூறின் திணிவின் கீழ் கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் அதாவது சார் மூலக்கூற்று திணி சமன் நீர் மூலக்கூறின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவின் 12 ஒன்றாக இருக்கு. அப்ப இங்க பார்த்தோம் சொன்னா நீர் மூலக்கூறு என்பது என்னது 2 ஹைட்ரஜன் மூலகமும் 1 ஆக்சிஜன் மூலகமும் இணைந்தால் நீர் மூலக்கூறு உருவாகும். அப்ப நான் இதை மாற்றி எழுதுறேன்
ஐதரசனின் திணிவின் கீழ் திணிவு சக ஆக்சிஜனின் திணிவின் கீழ் ரெண்டு ஐதரசனின் திணிவின் கீழ் திணிவு சக ஆக்சிஜனின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் அப்ப நான் இங்க பாக்குறேன் நீர் மூலக்கூறுன்றது 2 ஐதரசனும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் இணைந்துதான் உருவாகுது. அப்ப நான் நீர் மூலக்கூறு திணிவுக்கு பதிலாக என்ன எழுதுறேன் 2 ஐதரசனின் திணிவு சக ஆக்சிஜனின் திணிவின் கீழ் 6 கார்பன் 12 சமதானி அணுகுகள். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஐதரசனின் திணிவை 6 கார்பன் 12 சமதானி அணுகுகள் திணிக்குவா பிரிச்சா அதுதான் வந்து என்னவாக இருக்கும் ஐதரசனின் என்னவா இருக்கும் சாரண திணிவாக இருக்கும். ஐதரசனின் சாரண திணிவாக இருக்கும். அதே போல ஆக்சிஜன் திணிவை 6 கார்பன் 12 சமதானி அணுகுகள் திணிவின் 12 ஒன்றால பிரிச்சா அதுதான் என்னவாக இருக்கும் ஆக்சிஜனின் சாரண திணிவாக இருக்கும். திணிவாக இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் இங்க ஐதரசன் சாரண திணிவும் ஆக்சிஜன் சாரண திணிவு பெருமானங்களும் தந்தா அவற்றை கூட்டி விட்டா அதுதான் என்னவாக இருக்கும் அந்த மூலக்கூறு அதாவது நீர் மூலக்கூறு திணிவாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் ஐதரசன் மூலக்கூறு சாரண திணிவு 1 இருக்கும் ஆக்சிஜன் சாரண திணிவு பெருமானம் 16 இருக்கும். அப்ப நான் இங்க பார்க்கிறேன் 2 ஐதரசன் இருக்கு. அப்ப 2 தர 1 சக ஆக்சிஜன் சாரண திணிவு பெருமானம் எங்களுக்கு தெரியும் 16. அப்ப 2 சக 16 என்றா அப்ப நீரிந்த சார் மூலக்கூட்டு திணிவு பெருமானம் எவ்வளவாக இருக்கும்னா 18 இருக்கு. அப்ப இது வந்து 3வது வகையா இருக்கும். அதாவது எங்களுக்கு மூலக்கூறு திணிவு தராம மூலகங்கள் இந்த சாரண திணிவு பெருமானங்கள் தந்தா இவ்வாறு என்ன செய்யலாம்னா அவற்றை இந்த சார் மூலக்கூட்டு திணிவை கணிக்கலாம். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்ச மூலகம் சார் அணு திணிவு பெருமானம் முதலாவது ஐதரசன் சாரண திணிவு பெருமானம் இருக்கும் கார்பன் 12 இருக்கும் நைதரசன் 14 இருக்கும். அதே போல சோடியத்தை பார்த்தோம்னு சொன்னா 23 இருக்கும். அதே போல மெக்னீசியத்தை பார்த்தோம்னு சொன்னா 24 இருக்கும். அடுத்த அலுமினியத்தை பார்த்தோம்னு சொன்னா 27 இருக்கும். அதே போல ஆக்சிஜனை பார்த்தோம்னு சொன்னா 16 இருக்கும். அடுத்தது பாஸ்பரஸை பார்த்தோம்னு சொன்னா சாரண திணிவு பெருமானம் 31 இருக்கும். அடுத்தது கந்தகத்தின் சாரண திணிவு பெருமானம் 32 இருக்கும். அதே போல அடுத்தது பார்த்தோம்னு சொன்னோம் குளோரின் பெருமானம் பார்த்தோம்னு சொன்னா 35.5 இருக்கும். பொட்டாசியத்தின் பார்த்தோம்னா 39 இருக்கும். கால்சியத்தின் சாரண திணிவு பெருமானம் பார்த்தோம்னா 40 இருக்கும். எங்களுக்கு தெரியும் இந்த சார் மூலக்கூற்று திணிவோ சாரண திணிவோ என்னது அழகை கொண்டிருக்கிறது. அப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா NH3 இந்த சார் மூலக்கூற்று திணிவை காண சொல்லிக்கிறாரு. அப்ப சார் மூலக்கூற்று திணிவு பார்த்தோம்னு சொன்னா இந்த சாரண திணிவு பெருமானங்கள்லாம் எங்களுக்கு தந்திருக்கு. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு நைதரசன் இருக்கு. அப்ப நைதரசன் சாரண திணிவு பெருமானம் பார்த்தோம்னா 14 இருக்கு. அதே போல இங்க என்னது 3 ஐதரசன் அதாவது அமோனியா என்பது வந்து என்னது ஒரு நைதரசனும் 3 ஐதரசன் மூலக்கூறுகளும் இணைந்து உருவாகுது. அப்ப ஐதரசன் சாரண திணிவு பெருமானம் 1. அப்ப பார்த்தோம்னு சொன்னா 14 சக 3. அப்ப NH3 இந்த சாரண திணிவு பெருமானம் எவ்வளவு இருக்கும் 17 இருக்கு. அதே போல இன்னும் வந்து பார்த்தோம்னு சொன்னா
H2SO போறப்ப அப்ப H2SO போறது சல்பூரிக் அமிலம் இங்க ஐதரசன் சாரணத்தினி அதாவது இங்க ரெண்டு ஐதரசன் இருக்கு அப்ப ஐதரசனின் சாரணத்தினிக்கு பெருமானம் எவ்வளவா இருக்கும் 1 ஆக இருக்கும் அதே போல ஒரு கந்தகம் இருக்கு கந்தகத்தின் சாரணத்தினி பெருமானம் எவ்வளவா இருக்கும் 32 ஆக இருக்கும் அதே போல ஆக்ஸிஜன் 4 ஆக்ஸிஜன் இருக்கு அப்ப ஆக்ஸிஜன் சாரணத்தினி பெருமானம் 16 ஆக இருக்கும் அப்ப 16 இப்ப பார்த்தோம்னா 2 சக 32 சக 64 அப்ப இத கூட்டி நம்ம சொன்னா H2SO போன்ற சார் மூலக்கூறு திணிவு எவ்வளவு ஏற்பட்டா 98 ஆக இருக்கும் அப்ப சார் மூலக்கூறு திணிவு தொடர்பாக 3 வகையான கணித்தல்களை மேற்கொள்ள தெரிந்திருக்கும்